எல்லையற்ற நிகழ்வுகளின் ஓட்டமே வாழ்க்கை என்பது. மனிதனின் மனதாலோ பகுத்தறிவாலோ அதன் நீளத்தை அளக்கவோ அறியவோ முடிவதில்லை. இந்த மர்மமே சிவமாகும். அன்பு ஒரு புனிதமான உணர்வு. அதில் நான், நீ என்ற வேறுபாடுகள் நிலை நிற்பதில்லை. அங்கே இருப்பதெல்லாம் தூய அன்பு மட்டுமே. இதயத்தில் நிறைந்து ததும்பும் அன்பு. காதலன் காதலி, தாய் பிள்ளை, குரு சீடன் என எந்த உறவிலானாலும் வார்த்தைகளின் அவசியம் எதுவும் இல்லாமலே வெளிப்படுத்தப்படுகிறது. அம்மாவின் திருமடியில் மீண்டும் மீண்டும் தலை சாய்த்து கிடக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த ஏக்கத்தை நாம் அனைவருமே அனுபவித்திருக்கிறோம். அது ஏன் தெரியுமா? நாம் பெரும்பாலும் உலகியல் அன்பின் போக்கால் வெறுப்படைந்து துயரம்தான் கொள்கிறோம். அப்படி இருக்கையில் தூய அன்பின் குளிர்ச்சியை உணரும் போது பல பிறவிகளாக நாம் தேடி வந்தது இதைத்தான் என்று உணர்கிறோம். தூய அன்புக்கு வரம்புகள் இல்லை, நிபந்தனைகள் இல்லை, வேறுபாடுகள் இல்லை, எதிர்பார்ப்புகள் இல்லை. அது இயல்பானது, எந்த முயற்சியும் தேவையில்லாதது. பெற்ற தாய்க்கு கூட வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் எதிர்பார்ப்புகள் தோன்றலாம். ஆனால் அன்பே வடிவான நம் அம்மா அன்பை அள்ளி வழங்குவதற்காகவே அவதரித்திருக்கிறார். அம்மா சிறு வயதிலிருந்தே வீட்டிலிருந்து உணவு, உடை, சில சமயம் தங்க நகைகள் கூட எடுத்துச் சென்று ஏழைகளுக்கு கொடுப்பார். அதற்காக பெற்றோரிடமிருந்து கிடைக்கும் வசை மொழிகளையும் அடிகளையும் அமைதியாக ஏற்றுக்கொள்வார். இவை ஒரு சாதாரண கிராமத்து சிறுமியின் செயல்கள் அல்ல. அம்மா புகழுக்கோ பரிசுக்கோ பாராட்டுக்கோ வேண்டி சமூக பணியில் ஈடுபட்டவர் அல்ல. அவர் எப்போதும் அன்பும் கருணையும் வற்றாத புனித நதியாக பெருக்கெடுத்துக் கொண்டே இருந்தார். இளம் வயதிலேயே உலகின் துயரங்களையும் வேதனைகளையும் தன்னுள் ஏற்றுக்கொண்டு பெற்றோரும் சுற்றத்தாரும் சமூகமும் தன்னை புரிந்து கொள்ளாமல் தன்னிடம் கடுமையாக நடந்து கொண்டதையும் பொருட்படுத்தாமல் வாழ்ந்தார் அம்மா. இன்று அதேபோல் தொடர்கிறார். அவரது சிறிய மென்மையான கரங்கள் எத்தனை அரும்பணிகளை செய்துள்ளது. ஒரு சாதாரண பெண் இவ்வளவு அசாதாரணமான பணிகளை எப்படி செய்தாள் என்று
எதிர்கால தலைமுறைகள் கூட வியந்து கேட்கலாம். அதற்கான விடை மிகவும் எளிமையானது. தூய அன்பு இருக்கும் இடத்தில் சாத்தியமற்றது என எதுவும் இல்லை. அன்பு வடிவாகவும் ஆன்ம വടിവാகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. രാത്രി ഇരുട്ടിൽ നമ്മുടെ ഇന്ദ്രിയങ്ങൾക്ക് പലതിനെയും കാണാനോ തിരിച്ചറിയാനോ കഴിയുന്നില്ല. ഇതുപോലെ പരിമിതങ്ങളായ മനസ്സും ഇന്ദ്രിയങ്ങളും കൊണ്ട് ഈശ്വരന്റെ ആഴവും വ്യാപ്തിയും അളക്കാൻ കഴിയില്ല. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த உலகில் பிறந்து சில வருடங்கள் இங்கு வாழ்ந்து மறைவதுதான் வாழ்க்கை என்று நம்புபவர்கள்தான் நம்மில் பலரும். ஆனால் வாழ்க்கை ஒரு நதியை போன்றது. அதன் கரையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வசிப்பவர்கள் நதியின் அந்த பகுதியை மட்டுமே காண்பார்கள். நதியின் நீளம் அவர்கள் பார்ப்பது வரைதான் என்று நினைப்பது சரியா? இல்லை. நதியின் பிறப்பிடத்தையும் அது சென்று சேரும் இடத்தையும் நாம் அறியாதது போலத்தான் நமது வாழ்க்கையும். தொடக்கமும் முடிவுமின்றி அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. எண்ணற்ற நிகழ்வுகளின் ஓட்டமே வாழ்க்கை என்பது. மனிதனின் மனதாலோ பகுத்தறிவாலோ அதன் நீளத்தை அளக்கவோ அறியவோ முடிவதில்லை. இந்த மர்மமே சிவமாகும். இரவின் ஆழமும் மர்மமும் பகலில் இல்லை. பகல் நேரத்தில் சூரிய ஒளியில் எல்லாவற்றையும் காணவும் அறியவும் முடியும். இரவில் நமது புலன்களால் பலவற்றையும் பார்க்கவோ அடையாளம் காணவோ முடியாது. இப்படி வரையறுக்கப்பட்ட மனதாலும் புலன்களாலும் கடவுளின் ஆழத்தையும் பரப்பையும் அளக்க முடியாது. மனித மனதிற்கு எட்டாததும் ஆழமானதுமான அந்த இறைவனின் உருவகமே சிவராத்திரி. படைத்தல், காத்தல், அழித்தலை நிகழ்த்துபவர்களே பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர்கள். இம்மூவரும் தனித்தனியாக நிற்கும் 3 வடிவங்களோ சக்திகளோ அல்ல. ஒன்றாக பிரபஞ்ச சக்தியின் 3 வடிவங்கள் மட்டுமே. கரு முட்டையாக பிரவேசிக்கும் நிமிடம் முதல் நமது உடலிலும் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பொருளிலும் படைத்தல், காத்தல், அழித்தல் நடந்து கொண்டிருக்கின்றன. உடலில் ஒவ்வொரு நொடியும் புதிய செல்கள் பிறக்கவும் இறக்கவும் செய்கின்றன. ஆனால் இதற்கிடையில் பராமரிப்பு என்னும் செயல்முறை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நாம் அறிவதில்லை. அதனால்தான் தொடர்ந்து நிகழும் சிருஷ்டியை பற்றியும் சம்ஹாரத்தை பற்றியும் நாம் அறியாமல் போகிறோம். நமது உடலிலும் மனதிலும் ஒவ்வொரு பொருளிலும் இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்கும் இந்த படைத்தல், காத்தல், அழித்தலை பற்றி நாம் மறந்து விடுகிறோம். குழந்தையாக இருந்தபோது எடுத்த படத்தையும் வளர்ந்த பிறகு எடுத்த படத்தையும் பார்க்கும்போது ஆச்சரியம் தோன்றும். இது நாம் தானா என்று. அத்தனை பெரிய மாற்றம் உடலில் நிகழ்கிறது. எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கும் இந்த மாற்றத்தின் பின்னால் இருக்கும் ஒரே முடிவற்ற கண்ணுக்கு தெரியாத சக்தியே சிவமாகும். சிவராத்திரியோடு தொடர்புடைய பல புராண கதைகள் உள்ளன. அவற்றில் ஒன்று பார்க்கடல் கடைதல். மந்தர மலையை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர். வாசுகியின் வாயிலிருந்து விஷம் வந்தது. இந்த விஷம் பூமியில் விழுந்தால் உலகம் அழிந்துவிடும். உலகை காப்பாற்ற சிவன் அதை எடுத்து குடித்து விட்டார். விஷம் குடித்தால் சிவனுக்கு ஏதாவது ஆகிவிடும் என்றெண்ணி பார்வதி கழுத்தை பிடித்து கொண்டாள். விஷம் உள்ளே சென்றால் ஆபத்தென்பதால் கழுத்தை பிடித்தாள். விஷம் வெளியே வராமல் இருக்க விஷ்ணு வாயை பொத்தினார் என்பதுதான் கதை. அப்பொழுது சிவன் தியானத்தில் மூழ்கினார். அப்போது அந்த விஷம் தொண்டையிலே தங்கி நீல நிறமாகிவிட்டது. நீலம் அன்பின் அடையாளமாகும். நீலகண்டன் என்ற பெயர் அப்படித்தான் வந்தது. அந்த கடைதல் முடிந்தபோது அமிர்தம் கிடைத்தது. ஒரு உண்மையான மனைவி கோபத்தை உள்ளே செல்ல விடமாட்டாள். நல்ல நண்பர்கள் என்றால் நமது கோபத்தை வெளியே வர விடமாட்டார்கள் அல்லவா? காலகூடம் வெளியே வருவதை போன்ற அனுபவங்கள் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நிகழக்கூடும். மற்றவர்களுடன் பழகும்போது சில சூழ்நிலைகளில் மோதல்கள் ஏற்படலாம். அந்த நேரத்தில் நம்முள்ளும் இதுபோன்ற கடைதல் நடக்கும். முதலில் நம் மனதில் எழுவது கோபமாக, விஷமாக இருக்கும். அதை பொறுமையுடன் கட்டுப்படுத்தினால் அதிலிருந்து பெரிய நன்மை உருவாகும். நாம் அமர நிலைக்கு விழித்தெழவும் உயரவும் மற்றவர்களுக்கு அமுதத்தை வழங்கவும் முடியும். காலகூட விஷம் தொண்டையிலேயே நிறுத்தப்பட்டது என்பதன் அர்த்தம் என்ன? 6 ஆதாரங்களில் கழுத்தில் இருப்பது விசுத்தி சக்கரம்.
விஷம், சுத்தி ஆகிய சொற்கள் சேர்ந்து விசுத்தி என்ற சொல் உருவானது. விஷத்தை நீக்கி சுத்தப்படுத்துவதாகும். நம் உள்ளே உள்ள விஷங்கள் காமம், குரோதம், லோபம், மோகம், மற்றவர்களை துன்புறுத்த நினைக்கும் மனம், பொறாமை, கேலி ஆகியவையே ஆகும். விவேகத்தாலும் சாதனையாலும் நம் உள்ளே உள்ள அத்தகைய விஷங்களை நீக்க வேண்டும். விசுத்தி சக்கரத்தை கடந்தால் அடுத்தது ஆக்ஞா சக்கரம். அது இறைவனை தரிசிக்கும் இடமாகும். இறை தரிசனம் சாத்தியமாக நம் மனதில் உள்ள மாசுகளை அகற்ற வேண்டும் என்கிற தத்துவமும் இதில் உள்ளது. சிவன் உலக நன்மைக்காக விஷத்தை குடிக்க தயாரானார். அதுபோல நாமும் மற்றவர்களுக்காக பொறுமையுடன் வாழவும் செயல்படவும் முடியும் போதுதான் உலக மங்களம் உண்டாகிறது. நமது சிந்தனைகளும் வார்த்தைகளும் செயல்களும் அன்பிலிருந்து தோன்றுவதாக இருக்கட்டும். நான் அழியக்கூடிய உடல் அல்ல, சச்சிதானந்த சொரூபமே என்கிற ஆத்ம ஞானம் பிரகாசிக்கட்டும். கருணை நிரம்பி வழியட்டும். அனைவரையும் இறையருள் ஆசீர்வதிக்கட்டும். ஓம் நம சிவாயா. Shiva
அம்மாவின் நிகழ்ச்சி நியூ மெக்சிகோ மாநிலத்தின் சாண்டஃபே நகரத்திற்கு வெளியே உள்ள பஃபலோ தண்டர் ரிசார்ட்டில் நடைபெற்றது. 2 தின தியான முகாம் முடிந்த பிறகு நடைபெறுகிறது இந்த புது நிகழ்ச்சி. அம்மாவின் வருகையை எதிர்பார்த்து பக்தர்கள் ஆவலுடன் காத்திருந்தனர். உலக அமைதிக்காக அம்மா தன் குழந்தைகளை ஆத்ம பூஜை மற்றும் தியானத்தில் வழி நடத்தினார். இதன் மூலம் உண்மையான அன்பு என்பது ஒருவரை ஒருவர் நேசிப்பது மட்டுமல்ல, படைப்பு முழுவதையும் நேசிப்பதே என்பதை வலியுறுத்தினார். पराशक्त्यै नमः। ओम ललिताम्बिकायै नमः। ओम श्रीमात्रे नमः। ओम श्री महाराज्ञै नमः। I have to say it's unique to me because Amma's energy is in it. தாயின் வடிவில் குருவை பெற்றிருப்பது நமது பெரும் பாக்கியம். அம்மாவிடம் நாம் இதயம் திறந்து எதை வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ள முடிகிறது. அம்மாவின் வழிகாட்டுதலால் நாம் முக்தியின் பாதையில் கவலையின்றி பயணிக்கிறோம். ஐயாம் தியானம் தனித்துவம் வாய்ந்தது. காரணம், அதில் அம்மாவின் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கிறது. நமக்கு உதவுவதற்காகவே அம்மா இதை உருவாக்கியுள்ளார். அதனால் இது முற்றிலும் வித்தியாசமானதாக உள்ளது. நிச்சயமாக இது உடலுக்கு நல்ல ஓய்வை அளிக்கிறது.
இறுதியாக விடைபெறும் நேரம் வந்தபோது அம்மாவின் குழந்தைகள் தங்கள் கண்ணீரை கட்டுப்படுத்தவில்லை. அம்மாவை சொந்த தாயாக காண்பதால் தங்கள் உணர்ச்சிகளை அவரிடம் சுதந்திரமாக வெளிப்படுத்தினார். டெக்சஸ் மாநிலத்தின் டாலஸ் நகரத்து குழந்தைகளுடன் சில நாட்களை செலவழிக்க அம்மா புறப்பட்டார்.